ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தினப்படி சமையல். தினப்படி சமையல் சேனலில் நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறச்சு ஆல்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஸ்பெஷலான, ரொம்ப டிவைனான ரெசிபி. ஆமாங்க, இது ஒரு பிரசாதம். இதுதான் தால் கிச்சடி. நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா ISKCON டெம்பிள், ஷிர்டி SaiBaba டெம்பிள், SwamiNarayan டெம்பிள், அந்த மாதிரி எல்லா கோவிலில் பார்த்திங்கன்னா இந்த கிச்சடி தான் பிரசாதமாக தருவாங்க. இதோட டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். இது எப்படி பண்ணுறது வீட்டிலையே அப்படிங்கிறதுக்கு நம்ம என்னென்ன தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு வேணும்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, இன்னொரு 1/4 கப் அளவுக்கு மசூர் தால்னு சொல்லுவாங்க, ரெட் கலரில் இருக்கும். அந்த பருப்பு இல்லைங்கிறதுனால நான் க்ரீன் கிராம், அதாவது பச்சை பயிறு ஊற வச்சது ஒரு 1/4 கப் எடுத்துட்டுருக்கேன். பக்கத்தில் வெந்நீர் இருக்குங்க. அதில் கொஞ்சமாக புளி, அதாவது ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி, ஒரு துண்டு வெல்லம், இது ரெண்டுத்தையும் ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நம்ம இந்த அரிசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. 2லேருந்து 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கலாம். நிறைய பருப்பெல்லாம் போட்டு பண்ணுறதுனால இது உடம்புக்கும் அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு கிச்சடி. நம்ம ஊரில் பிசிபெலாபாத் பண்ணுற மாதிரியே நார்த் இந்தியாவில் பண்ணக்கூடிய இந்த சாம்பார் சாதத்தில் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக போடுறதுனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் அரிசி, பருப்பு, வெல்லம், புளி, அது மட்டும் இல்லாமல் நிலக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், ஒரே ஒரு சின்ன வரமிளகா, பிரிஞ்சி இலை 1, பட்டை ஒரு சின்ன பீஸு, 2 கிராம்பு, தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, இஞ்சியும் பச்சை மிளகாவையும் அரைச்ச விழுது, மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள், பெருங்காயம், தனியா ஜீரா 1 டேபிள் ஸ்பூன், ரசப்பொடி இல்லை சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன். உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கோவக்காய், கேரட், சவ் இதெல்லாம் போட்டுருக்கேன். அப்புறம் தக்காளி, கடுகு, வெந்தயம், ஜீரகம். ஆனியனும் பூண்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. மற்றபடி இந்த பட்டை இதெல்லாமே நம்ம பிரசாதத்தில் இது அவங்க நார்த் இந்தியாவில் போடுறாங்க, அது யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வாங்க, இது ஒரு ப்ரெஷர் பேனில் இல்லை ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இது எல்லாமே நல்லா வறுபட்டதும் ஒரு சாமானாக நம்ம போட வேண்டியதான். முதல்ல கடுகு, ஜீரகம், வெந்தயம், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, மிளகு 2-3 மிளகு, மிளகாய் வத்தல், அப்புறம் நிலக்கடலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுக்கலாம். இப்போ நான் போட்டது இஞ்சி, பச்சை மிளகா விழுது, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாய் தூள், தனியா ஜீரா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், ரசப்பொடி இல்லை சாம்பார் பொடி 1 ஸ்பூன், இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன காய்கறிகள் இருக்கோ அதை போடலாம். உருளைக்கிழங்கு, நான் இன்றைக்கி கோவக்காய், கேரட், சவ்லாம் போட்டிருக்கேன். இப்போ இந்த காய்கறிகள்லாம் அந்த மசாலாவில் நல்லா வதக்கிக்கலாம். கடைசியாக தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம புளியும் வெல்லமும் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அதை நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு அதை வடிகட்டி அந்த தண்ணியை மட்டும் நம்ம அதில் விட்டுக்கலாம். முதல்ல ஒரு 1/4 கப் தண்ணியில் கரைச்சி எடுத்துட்டேன். மீதி இருந்ததை இன்னொரு 1/4 கப் தண்ணியில் இன்னும் நல்லா கரைச்சி அந்த தண்ணியும் நம்ம அதில் விட்டுக்கலாம். இந்த புளி தண்ணியில் இந்த காய்கறிகள், இந்த மசாலாலாம் நல்லா இறங்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் இல்லை 7 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த உப்பு புளியெலாம் அதில் நல்லா இறங்கியிருக்கும். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்பெல்லாம் நல்லா வடிய விட்டுட்டு அதை மட்டும் எடுத்து இதில் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 6 டம்ளர், அதாவது 6 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு ரொம்ப தளர கோயிலில் கொடுக்குற மாதிரி வேணும்னா ஒரு 7 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொதிச்சாக்கிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடிடலாம்.
கோவிலில் பார்த்திங்கன்னா நல்லா தளர அப்படியே தொன்னையில் ஊற்றி கொடுப்பாங்க. நம்ம கையிலேயே எடுத்து சாப்பிட வேண்டாம், அப்படியே அந்த தொன்னையிலேருந்தே சாப்பிட்ற மாதிரி தளராக இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு டம்ளர் கம்மி பண்ணதுனால கொஞ்சம் நான் அது கெட்டியாக தான் பண்ணியிருக்கேன். நம்ம எப்படி பிசிபெல்லாபாத் பண்ணுவோமோ அதே மாதிரி. இப்போ பாருங்கள், ஸ்டீம் ரிலீஸ் ஆனவுடனே குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணினாவே நல்லா மசிஞ்சிரும். மேலே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதில் வெங்காயம் பூண்டு எதுவுமே இல்லைங்க. ஸோ இது நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான, எந்த கோயில் போனீங்கன்னாலும் முக்கால்வாசி கோயிலில் இந்த பிரசாதம் உண்டு. மேலாக நம்ம கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு சர்வ் பண்ணலாம். நீங்களும் இந்த பிரசாத ரெசிப்பியை வீட்டில் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.